5 minutes time frame strategy for Nifty and Bank Nifty. இப்போ நீங்க Bank Nifty இல்ல Nifty ட்ரேட் பண்ற ஒரு ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க லாஸ் பண்றதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் நாலேஜ் தான். சில பேர் எந்த ஸ்ட்ராட்டஜிஸுமே இல்லாம சும்மா மார்க்கெட்ஸ் மேலே இறங்க காலும் கீழே இறங்க புட்டும் எடுத்து லாஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சிருந்தாலும் கூட அது எப்படி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியாதனாலே லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால ட்ரேட் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போறது, ஃபைனான்சியலா வீக் ஆகுறது, மணி லாஸ் பண்றது, இந்த மாதிரியான ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸையும் தாண்டி ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை திருப்பி லூப்ல ட்ரை பண்றாங்களே தவிர புதுசா இந்த ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. சோ இந்த வீடியோல அது எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிற மாதிரி சிம்பிளா எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி 5 minutes டைம் ஃப்ரேம்ல எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பார்க்க போறோம். சோ வித்அவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிஃபோர் கோயிங் தி வீடியோ, நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இஃப் இன் கேஸ் நீங்க வந்துட்டு பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ற ஒரு ட்ரேடர், பட் ஸ்டில் வந்துட்டு எந்த டைம்ல என்ட்ரி பண்ணணும், எந்த டைம்ல எக்ஸிட் பண்ணணும், எப்படி ட்ரேட் எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாம சும்மா கூட்டாம்போக்கில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ்ல நான் எப்படி ட்ரேட் பண்றேன், நான் எந்த மாதிரியான என்ட்ரிஸை பிளேஸ் பண்றேன், இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், இந்த மாதிரி டார்கெட்ஸ் வைக்கிறேன், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தை பத்தியும் இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இஃப் இன் கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அண்ட் இப்போ நான் சொல்ல போற இந்த 5 minutes டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியை நீங்க போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். பிகாஸ் நான் இது வரைக்கும் ஸ்டாக்ஸ்ல இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணதில்லை. இஃப் இன் கேஸ் நீங்க ஸ்டாக்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வித் ப்ராப்பர் பேக் டெஸ்டிங்கோட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம எந்த டைமுமே வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டாவே நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்குள்ள போயிட்டு எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்றது அப்படிங்கிற டாபிக் கூட மூவ் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா பெருசா இல்லுஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தேவைப்படாது. சிம்பிளி நம்ம வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கறத நான் டேரக்டாவே உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். அண்ட் இப்போ இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 24th of ஜூலை நினைக்கிறேன் இந்த மார்க்கெட்ஸ் நான் அனலைஸ் பண்ணாம லாஸ்ட் க்ளோசிங் டே வந்துட்டு 24th of ஜூலை which is மண்டே. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு தான் நான் வந்துட்டு இந்த ஹோல் திங்கையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். அண்ட் அந்த மார்க்கெட்ஸ் ப்ரீவியஸா ஒரு 2 மார்க்கெட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டைம் ஃப்ரேம் ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்துட்டு 5 minutes டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில்ஸ்டிக்ஸை மட்டும் விட்டுருங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு இதுல எதுவுமே பண்ண போறது கிடையாது, இதுல நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில்ஸ்டிக்ஸை நம்ம கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ்டிக்ஸ் இல்லைங்களா, இதுக்கு அப்புறம் அதாவது 9:20 நமக்கு 3:30 வரைக்கும் ஃபார்ம் ஆகிற எந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வேணாலும் நீங்க என்ட்ரி பண்ணலாம், எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் நீங்க என்ட்ரி பண்ணலாம். ஐ மீன் டைம் ஜோன்ஸ்ல வேணாலும் என்ட்ரி பண்ணலாம் யூசிங் 5 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே அடுத்தடுத்த கேண்டில் அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே முன்னாடி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிற கேண்டில் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பெரிய கேண்டில்லாம் எதை மீன் பண்றேன் அப்படின்னா ப்ரீவியஸா ஒரு 2 கேண்டில கம்பேர் பண்ணோம்னா அதோடைய சைஸ் வந்துட்டு பெருசா இருக்கணும், இல்ல அதோடைய ரேஞ்ச் வந்துட்டு பெருசா இருக்கணும். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட ரேஞ்ச் அதாவது ஹை டு லோ கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்டோ இல்ல 20 பாயிண்டோ இருக்கு அப்படின்னா அந்த 2 கேண்டில தாண்டி மூணாவதா ஃபார்ம் ஆகிற இன்னொரு கேண்டில் ஒரு 40 பாயிண்ட் கொடுத்துச்சுன்னா அது நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேண்டிலா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சினாரியோவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் மோர் ஆர் லைக்லி எப்பவுமே நமக்கு ஒரு பெரிய கேண்டிலா தான் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ்ல எனக்கு ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றேன். ஸோ இந்த கேண்டில் பாக்குறேன், இது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேண்டில் இல்ல ப்ரீவியஸ் கேண்டில்ஸை கம்பேர் பண்ணோம். அண்ட் அதுக்கு அடுத்த கேண்டில் பாக்குறேன், இது ரொம்ப சின்ன கேண்டில். ஸோ இதுக்குள்ள நம்ம போக முடியாது. அதுக்கு அடுத்த கேண்டில் பாக்குறேன், அதுக்கு முன்னாடி 2 கேண்டிலுமே இதோட சைஸுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அதனால அதையுமே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கு அடுத்த கேண்டில் ரொம்பவே சின்ன கேண்டில். ஸோ அதையுமே நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த கேண்டில் பாக்குறேன் கொஞ்சம் பெருசு. ஸோ இது ப்ரீவியஸா கம்பேர் பண்ணோம்னா அதாவது இதுக்கு முன்னாடி கேண்டில் இந்த கேண்டிலையோ இந்த கேண்டிலையோ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஐ மீன் வந்துட்டு இந்த 3 கேண்டில கன்சிடர் பண்ணாம இந்த கேண்டிலோட மொமெண்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிகாஸ் இந்த 3 கேண்டில் சேர்த்து மேலே ஏத்துனதை இந்த ஒரே கேண்டில் கீழே இறக்கிட்டான். ஸோ அதனால பார்க்கும்போது இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற இந்த 3 கேண்டில கம்பேர் பண்ணாம இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த 4 கேண்டில கம்பேர் பண்ணாம இந்த பெரிய ரெட் கலர் கேண்டில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சஃபிஷியன்டா கொஞ்சம் பெருசா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய கேண்டில கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த தொடர்ந்து ஒரு 2-3 கேண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 கேண்டில் வரைக்கும் எடுத்துக்கலாம். 4 கேண்டில் மேக்ஸிமம். ஸோ மினிமம் ஒரு 3 கேண்டில். ஸோ ஓகேங்களா, ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து ஒரு 3 கேண்டில் வரைக்கும் நமக்கு அந்த பெரிய கேண்டிலோட ரேஞ்ச்குள்ள ஃபார்ம் ஆகணும். இப்போ நான் சொல்ல போன இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இந்த கேண்டில் வந்து நமக்கு ஒரு பெரிய கேண்டில் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ நான் ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அண்ட் இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள அதுக்கு அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 கேண்டில் ஆச்சு ஃபார்ம் ஆகணும். அட்லீஸ்ட் 3 ஃபார்ம் ஆகணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ இப்போ இந்த கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுக்குள்ள தான் இருக்கு. சின்ன ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்தா பிரச்சனை கிடையாது, ஒரு பெரிய ஃபிளக்சுவேஷன்
தான் வரக்கூடாது. ஸோ இந்த கேனலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணால் அதுக்கு ப்ரீவியஸ் கேனில் அதுக்கு அடுத்த கேனில் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்த கேனில் அதே ரேஞ்ச், அதுக்கு அடுத்த கேனில் அதே ரேஞ்ச், அதுக்கு அடுத்த கேனில் அதே ரேஞ்ச். ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 கேண்டில் அதே ரேஞ்சுக்குள்ள தான் வந்திருக்கு. ஸோ அதனால இதை நம்ம வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான என்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இருக்கிறதுலே பெரிய கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ரைட்டுங்களா? ஸோ இதை நம்ம வந்துட்டு ஹையாகவும் இதை நம்மளோட லோவாகவும் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய பொட்டன்ஷியலான என்ட்ரி ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன்ஸை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ட்ரி ஜோன்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய பொட்டன்ஷியல் ஜோன். ஸோ இந்த ஜோன்ஸுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது நம்ம கால் ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணணும். அட் த சேம் டைம்ல இந்த ஜோன்ஸுக்கு கீழே மார்க்கெட்ஸ் வரும்னா நம்ம புட் ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணணும். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன்ஸை மார்க் பண்றது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஒன்ஸ் இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரேட் பண்றதுங்கிறது இல்லை ரொம்ப சிம்பிள். ஸோ ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டை கட் பண்ணோம்னா நம்ம கால் ஆப்ஷன் சைடும், இந்த லோவர் சைடை கட் ஆகுதுன்னா நம்ம புட் ஆப்ஷன் சைடும் போக வேண்டியது. அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிள். ஸோ இப்போ இந்த கேஸ்ல பார்க்கணும்னா நமக்கு அப்பர் சைடில் மார்க்கெட்ஸ் கட் ஆகியிருக்காங்க. எக்ஸாக்டா இந்த கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 10-10க்கு போட்ட கேண்டில் வந்துட்டு நமக்கு அப்பர் சைடில் கட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளி இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த கேண்டிலோட க்ளோஸ் பண்ண கேண்டிலோட ஹை கட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்றேன். அதாவது கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரிஸை பிளேஸ் பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து நமக்கு பீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 30லேருந்து 35 பாயிண்ட் போயிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி இது 5 minutes டைம் ஃப்ரேம்ங்கிறதுனால இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். ஸோ இதுல நம்மளால ஒரு பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. பட் டெஃபினட்டா ஒரு என்ட்ரி கொடுத்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் வரைக்கும் இது ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து 24th ஜூலை. அதுக்கு முன்னா நாள் மார்க்கெட்ஸ் போயிட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 21st ஜூலை. ஸோ 21st ஜூலைல எந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஓப்பனிங் கேண்டில், இதை நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை நம்ம விட்டுறலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கேண்டில் செம்ம பெருசா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் தாராளமா. ஸோ இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் நமக்கு வந்துட்டு வந்திருக்கு. ஸ்ட்ரைட்லி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கே தவிர மற்றபடி இதுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ அதனால அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறோம் ஒரு 2-3 கேண்டில் ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 மணி வரைக்குமே இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆயிருக்காங்க, 10:15 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கான 5 minutes கேண்டில் இதுக்குள்ளே தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலி இந்த கேண்டில் தான் நமக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் பண்றாங்க. ஸோ இந்த கேண்டிலோட லோ கட் ஆன உடனே நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட ட்ரேட் பண்ணதுதான். ஐ மீன் ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணி அந்த கேண்டிலோட லோ கட் ஆகணும். அதே மாதிரி அப்பர் சைட ட்ரேட் பண்ணணும். ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணி அதோட ஹை கட் ஆகும். ஓகேங்களா? அது ஒரு பேசிக் ரூல். நம்ம முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல பார்த்த மாதிரியே அது ஒரு பேசிக் ரூல். ஸோ இப்போ இதில் நம்ம ட்ரேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே கம்மியான ஸ்டாப் லாஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் தான். ஸோ நம்மளால ஒரு பெரிய ப்ராஃபிட்டே பிடிச்சிருக்க முடியும். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் பண்ணும். போத் பையிங் சைடும் சரி, இப்போ செல்லிங் சைடும் சரி, ரெண்டுத்துக்குமான எக்ஸாம்பிள்ஸை பார்த்தாச்சு. மேபி இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நமக்கு அதுக்கு அடுத்த நாளோட மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு வந்துட்டு இந்த கேண்டில் ஓரளவுக்கு பெருசாக இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகின பெருசாக எந்த ஒரு கேண்டிலுமே இம்ப்ரெசிவாக இல்லை. மற்ற இப்போ இந்த கேண்டில் நம்ம மார்க் பண்ணலாம். பட் அதுக்கு அடுத்த 3வது கேண்டில் வெளில போயிடுச்சு. ஸோ அதனால இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறோம். ஸோ இந்த கேண்டில் ஓகேஷா இருக்கு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த 3 கேண்டிலுமே இந்த ரேஞ்ச்குள்ளே தான் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்குங்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்பர் சைடில் கட் ஆக நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதான். சிம்பிள். இந்த கேண்டலோட ஹை கட் ஆனோடனே ட்ரேட் பண்ணிட்டு இந்த கேண்டலோட லோ தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸஸ். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட்ஸை ட்ரையல் பண்ணி நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா அன்னைக்கான மார்க்கெட்டில் உங்களால் ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறத பிடிச்சிருக்க முடியும். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும், நான் ரேண்டமாக இருக்கிற ஒரு 3 நாள் தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் பிளான் பண்ணிட்டு இதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் எடுக்கல. பட் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு 150 பாயிண்ட் கிட்ட பிடிச்சிருக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பொட்டன்ஷியல். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான டாபிக் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டைரக்ஷனல் யூனிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இது வந்துட்டு அதை விட காட்டிலும் ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம்ல ஸ்டாப் லாஸ் இதெல்லாமே வந்து டைரக்டடா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம்ல இதுல நமக்கு சப்ஜெக்டிவா எந்த ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே ஆப்ஜெக்டிவ் விஷயம். ஸோ நீங்க முடிவு பண்றது தான். ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க வந்துட்டு பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி விஷயத்திலே ட்ரேட் பண்ணி பழகிட்டீங்க, எனக்கு வந்துட்டு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கோர்சஸை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கிளாஸஸ்ல இந்த மாதிரி புதுவிதமான ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி நம்ம வந்துட்டு மார்க்கெட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது, அது வழியே எப்படி ப்ராஃபிட் பண்றது, அந்த மாதிரியான நிறைய ஸ்டெப்ஸை பத்தி சொல்லி கொடுப்போம். ஸோ இஃப் இன் கேஸ் யாராச்சும் ஜாயின் பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்டட் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்கு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.